ஹாய், இன்னைக்கான காலகட்டத்துல டேட்டான்றது ஒரு அத்தியாவசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்க பார்த்தாலும் டேட்டா, எதுல பார்த்தாலும் டேட்டா. வேர்ல்டுல மேக்ஸிமம் ஆஃப் கம்பெனிஸ் பயன்படுத்துற ஒரு டூல் பாத்தீங்கன்னா டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்காக இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை சொல்லலாம். இது ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல மட்டுமே நீங்க டாப் நாட்ச்ல ஸ்கில் அப் ஆனீங்கன்னா கூட உங்களாலேயும் ஒரு பெரிய கம்பெனில வேலை வாங்க முடியும். சோ அப்படிப்பட்ட மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பத்தி தான் இந்த ஒரு சீரீஸ்ல ஃபுல்லா இருக்க போகுது. சோ நம்ம என்னென்னலாம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இந்த ஒரு சீரீஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு, வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்ப்ரெட்ஷீட் ஃபண்டமெண்டல்ஸ்னா என்ன, டேட்டா சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங்னா என்ன, டேட்டா வேலிடேஷன்னா என்ன, முக்கியமா கண்டிஷன் ஃபார்மேட்டிங் எக்ஸல்னா என்ன, அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ்னா VBA அண்ட் மேக்ரோஸ்னா என்ன, டேட்டா அனாலிசிஸ்னா என்ன, டேட்டா மேனேஜ்மெண்ட்னா என்ன, அண்ட் முக்கியமா டேட்டா விசுவலைசேஷன்னா என்ன அப்படின்ற வரைக்கும் மொத்தமா இந்த ஒரு சீரீஸ்ல பார்க்க போறோம். சோ ஃபார் தட் டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். இந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் மைக்ரோசாஃப்டால் நிர்வகிக்கப்படுது. நம்ம குப்பை மாதிரி வச்சிருக்கிற ஒரு டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு வேல நம்மளால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு இன்னும் என்ன பெரிய பிரதானமான பவர்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொடுக்குற டேட்டா மூலயமா கரெக்டான கால்குலேஷன்ஸை இந்த எக்ஸல் ஷீட் மூலயமா நம்மளால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாவை விசுவலைஸாகவும் பண்ணிக்க முடியும். அதை கிராஃப்ஸ், சார்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா எக்ஸல் ஷீட்டை நம்ம ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணிட்டா அதோட தீம்ஸ் எல்லாம் எப்பயுமே ஒன்று கேட்டுட்டு இருக்கும். ஸோ அது நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஃபால்ட் டெம்ப்ளேட் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவட் டேபிள் எப்படி பண்ணுறது, பை சார்ட்ஸ், இல்லை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம பில்லிங் எப்படி பண்ணணும், இல்லை மந்த்லி பட்ஜெட், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இதில் நம்மளால் பார்த்துக்க முடியும். நாம் பயன்படுத்துகிற கேலண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெம்ப்ளேட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதிலிருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். வித் இமேஜோடலாம் இருக்குது. பட் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது அப்படின்றது போக போகிற கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இந்த ஹோம் பேஜில் ஓப்பன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்த ஃபைலை இது மூலியமாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம இன்டர்நெட்டில் OneDriveல, கூகுள் டிரைவில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதையுமே நம்ம பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்க முடியும் இந்த ஒரு சிம்பிளை பயன்படுத்தி. இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம இந்த எக்ஸல் என்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஜில் இருக்குது. என்ன வேர்ஷன், என்ன மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு, யாருடைய பேரில் இருக்குது, நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றத இந்த இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜ் மூலயமா நம்மளால் பார்த்துக்க முடியும். பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேஜை வந்து பிரிண்ட் கொடுக்கறதுக்காக பயன்படுறது. அது மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இல்லை சேவ் ஆஸ்னு கொடுத்து எந்த லொக்கேஷனில் வேணுமோ, எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதெல்லாம் நம்மளால் பண்ணிக்க முடியும். இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாம் ஒவ்வொரு நம்ம டாப்பிக்காக பார்க்கும்போது அந்த டாப்பிக்கில் எந்த பர்டிகுலரான செட்டிங்ஸ் நமக்கு தேவையோ அதை வந்து பார்க்கலாம். அடுத்ததான் இங்கே நான் ஒரு நியூ பிளாங்க் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த நியூ பிளாங்க் ஒர்க் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே நிறைய ஐகான்ஸ் இருக்கும். இந்த ஐகான் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூல் பார்னு சொல்லுவாங்க. ஹோம் இருக்குது, ஹோமுக்கு கீழே நிறைய டூல்ஸ் இருக்குது. இன்சர்ட் இருக்குது, இன்சர்ட்டு கீழே நிறைய டூல்ஸ் இருக்குது. பேஜ் லே அவுட்னு இருக்குது, அந்த லே அவுட் சம்மந்தமான டூல்ஸ் கீழே இருக்குது. ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுத்துகிற அந்த ஃபார்முலாஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது இங்கே ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. டேட்டா அப்படின்னு கொடுத்தா நம்ம டேட்டாவை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ண போகிறோமோ, ஸோ அப்படி மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கான விஷயங்களை இந்த ஒரு டேபுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ரிவ்யூன்றது நம்ம ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை வந்து எப்படி தரப்போகிறோம், ப்ரொடக்ட் பண்ணி தரப்போகிறோமா இல்லை அப்படியே தரப்போகிறோமா, இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை வந்து எப்படி செக் பண்ணுறது, அதில் இருக்கிற கிராமட்டிக்கல் மிஸ்டேக், அதுக்கப்புறம் அதில் நம்ம ஏதாவது சார்ட் போட்டிருந்தோம்னா அந்த சார்ட் கரெக்டு தானா, லுக்கப் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ரிவ்யூ அப்படின்ற பேஜில் கொடுக்கலாம். இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வியூவில் இருக்குது.
நம்ம ஆட்டோமேஷன் கூட இதில் பண்ண முடியும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளோடவே பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான விஷயம் பார்க்க போகிறோம். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஸோ இந்த ஏரோ மார்க்குக்கு மேலே ஒரு கோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கோடுமே வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இது வந்து ஒரு டூல் பார் குரூப். இந்த ஹோமுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் அப்படின்ற 2 விஷயங்கள் இருக்குது. கட் காப்பி பேஸ்ட், அதாவது கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி இப்படின்ற அந்த விஷயம் ஒரு குரூப்புக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஓப்பன் ஆகுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணலாம், என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணுறதுக்காக இங்கே இருக்குது. என்ன சைஸில் வேணும், நம்ம மேனுவலாகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். போல்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஃபாண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த ஏரோ மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்பரில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வேணும், ஃபாண்ட்டில் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், அது சைஸ் என்ன, என்ன ஸ்டைலில் வேணும், அதில் கோடு போட்டிருக்கணுமா வேணாமா இப்படின்ற எல்லா விஷயங்களுமே இதில் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஒரு டூல் பார் குரூப்புக்குள்ளே. இப்படி தான் ஒவ்வொரு டூல் பாருக்கு நடுவுலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா அந்த டூல் பாருக்கான ஃபங்க்ஷன்ஸை இன்னும் எலாபரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இங்கே இருக்கிறதெல்லாம் பிரதானமாக இந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சே நம்ம வந்து வேலையை முடிச்சுருவோம். ஆனால் இதை தாண்டி இருக்கிற இந்த அம்புக்குறியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் இந்த அம்புக்குறியில் கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல இந்த அம்புக்குறி இல்லாதது இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இங்கே நம்பர் அப்படின்ற இந்த செக்ஷனில் இருக்குது, ஆனால் ஸ்டைல்ஸ்ன்ற இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம், இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவோம். செல் அண்ட் அட்ரஸ் அப்படின்றது நம்ம முக்கியமாக தெரிஞ்சே ஆகணும். இப்போ நான் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோடனே இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. நம்பர் மாறிக்கிட்டு இருக்குது. நான் எங்கே கிளிக் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காலமும் சரி இங்கே இருக்கிற ரோஸும் சரி. ஸோ நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு யூனிக்கான செல் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த யூனிக்கான செல் அட்ரஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். நம்ம வீட்டுக்கு எப்படி யூனிக்காக ஒரு அட்ரஸ் இருக்கும், நமக்கு எப்படி ஒரு யூனிக்காக ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அதே மாதிரி இந்த எக்ஸல் ஷீட்குள்ளே இருக்கிற செல்ஸில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த செல்லுக்கு யூனிக்கான அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் தான் இது. அதுக்கு பக்கத்திலே எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த எஃப்எக்ஸ்ன்ற டப்பா இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணாலுமே அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு டேபிளை நம்ம போட்டுட்டு அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறோம்னா இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு டேபிள் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து இங்கே ப்ளஸ் ஐக்கான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஷீட் ஓப்பன் ஆகுது. இந்த இன்னொரு ஷீட் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட்டுக்குள்ளே ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே நம்ம எக்கச்சக்கமான ஷீட் பேஜஸை நம்மளால் வச்சுக்க முடியும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்டிபிள் ஷீட்ஸை பயன்படுத்தி ஒரு கன்சாலிடேட் டேட்டாவை வந்து ஒரு மாஸ்டர் டேட்டாவில் கொடுப்போம். ஸோ அந்த மாஸ்டர் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஷீட்லேருந்துமே எடுப்போம். ஸோ அந்த மாதிரி டேட்டா ட்ராக்கிங்காக இந்த மாதிரியான ஷீட்டை வந்து பயன்படுத்தும். உதாரணமாக ஒரு கம்பெனியில் ஒரு அசட்டை ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல எந்த யூசருக்கு கொடுத்துருக்கோம், எத்தனாம் தேதி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் மாஸ்டர் டேட்டாவில் எடுத்துகிட்டு வந்து நம்மளால் ஒரு கன்சாலிடேட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியும். இப்போ நம்ம ஒரு சாம்பிளான ஒரு டேபிள் பார்க்கலாம். அந்த டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லில் எப்பயுமே நம்ம டேபிளோட காலம் நேம்ஸ் தான் வைப்போம். சீரியல் நம்பர், நேம், ஃபோன் நம்பர், கிரேட், மார்க்ஸ் அப்டைன்ட். இப்போ வந்து நான் ஒரு 5 காலம் கொடுத்துருக்கேன். இந்த 5 காலம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நேம், ஃபோன் நம்பர், கிரேட், மார்க்ஸ் அப்டைன் இருக்குது. ஆனால் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணால் இதை டபுள் கிளிக் பண்ணால் உள்ளே இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் வெளியே வந்துட்டோம்னா அந்த டி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிடுது. அப்போது நம்ம ஒரு காலமை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த காலம் இருக்கோ அதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ப்ளஸ்ஸோட சிம்பிள் மாறத்தை நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதை வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிட் ஆகிடும்.
இல்லை இது எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம வந்து மொத்தமாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கார்னரில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு காலத்தில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லா காலம்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான அலைன்மெண்ட்டாக பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தான் ரோஸுக்குமே நம்ம அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் ஐக்கானோட சிம்பிள் மாறத்தை உங்களால் பார்க்க முடியும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். இப்போ நம்பர் வந்து நான் போட போகிறேன். நான் முதல் 2 நம்பர் மட்டும்தான் போடுறேன். இப்போ வந்து எனக்கு 15 பேர் இருக்காங்க. இந்த 15 பேரை நான் பண்ணுறதுக்கு சைடில் எடுத்துகிட்டு போனால் மறுபடியும் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் மாறத்தை பார்க்கலாம். அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்தீங்கன்னா 15 காலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த 15 காலம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் சீரியஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 to 15 ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நேம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. இப்போது நான் உதாரணமாக ஸோ ஜஸ்ட் நான் ரேண்டமான நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோன் நம்பரும் இங்கே ரேண்டமாகவே ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ யூனிக் இது வந்துடுச்சு. இப்போ கிரேடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு 10th செஷன் அப்படின்னே வச்சுப்போம். 10ஆம் கிளாஸ் எல்லோரும் படிக்கிறாங்க. இப்போ வந்து நான் ஒரு டேபிளை அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்க நம்ம கலர் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணும் அப்படின்றதுக்காக பேக்ரவுண்டில் கலர் வேணும் இந்த ஐக்கான், அந்த டெக்ஸ்ட்டோட கலர் வேணும் அந்த ஏ சிம்பிள் போட்ட ஐக்கானை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரான இந்த ப்ளூ கலரை நான் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மச் பெட்டர். இப்போ இது எல்லாத்துக்குமே நான் வந்து டேபிளை கரெக்டாக கட்டணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ டேபிள் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் வந்து யார் பாஸ் ஆகிருக்கா, யார் ஃபெயில் ஆகிருக்கா, 300 மார்க்கு மேலே யார், 400 மார்க்கு மேலே யார், இருக்கிறதுல லீஸ்ட் மார்க் யார், இருக்கிறதுலே அதிகபட்ச மார்க் யார், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ரேங்க் என்ன, இது எல்லாத்தையுமே நம்மளால் எக்ஸல் ஷீட் வச்சு மட்டுமே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் என்ன என்னோட டீச்சிங்கில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லுங்கள், தாராளமாக பண்ணிடலாம். இது வெப்டெக் அகாடமி. லேர்ன் டுகெதர், லைவ் டுகெதர்.